Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றங்கரையில் இருந்து அழுகிய நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. படித்துறை அருகே அழுகிய நிலையில் இருந்த சடலத்தின் இடுப்பில் கயிறு கட்டப்பட்டு இருந்ததால் கொலை செய்யப்பட்டு ஆற்றில் வீசப்பட்டாரா அல்லது ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டாரா என சந்தேகம் எழுந்துள்ளது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம கொலைகள் அதிகரித்துள்ள நிலையில் அது தொடர்பான குற்றவாளிகளை பிடிப்பதில் ஏவல் துறை திணறி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தேவன்குடி கிராமத்தில் வீட்டின் மீது ஆபத்தான முறையில் செல்லும் மின்கம்பிகளை அதிகாரிகள் அகற்றாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேவன்குடி கிராமத்தில் உள்ள பெரிய தெரு பகுதியில் வீடுகளை உரசியவாறு மின்கம்பிகள் செல்வதாகவும் இதனால் ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் திறனற்ற திமுக அரசின் மின்துறையினர் மின்கம்பிகளை அகற்றாமல் மக்களின் உயிருடன் விளையாடுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். தொடர் விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. சுற்றுலா பயணிகளின் வருகை காரணமாக நகரின் முக்கிய பகுதிகளில் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் ஏரிசாலை, பேருந்து நிலையம், பாம்பார்புரம், பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்கள் பல மணி நேரம் அணிவகுத்து நின்றன. முக்கிய சுற்றுலா தலங்களான தூண்பாறை, குணாகுகை, பைன்மரக்காடுகள், மோயர் சதுக்கம், நட்சத்திர ஏரி போன்ற இடங்களில் அதிக அளவு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. திருச்சி அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் எடுக்கும் ஊழியரை சட்டக்கல்லூரி மாணவி காலால் எட்டி உதைத்து தகாத வார்த்தைகளால் பேசிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி சட்டக்கல்லூரியில் பயின்று வரும் கிரிஜா என்ற மாணவி தனது உறவினருக்கு ஸ்கேன் எடுக்க அரசு மருத்துவமனைக்கு சென்றபோது ஊழியர் வரிசையில் நிற்க சொல்லியுள்ளார். இதனால் ஊழியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கிரிஜா ஊழியரையும் தாக்கினார். கிரிஜா மீது ஊழியர் புகார் அளித்த நிலையில் திருச்சி மாநகர காவலர்களையும் மாணவி வழக்கறிஞர் உடையில் மிரட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை ஈவிகே சம்பத் சாலையில் உள்ள கழிவுநீர் கால்வாயின் மேன்ஹோல் உடைந்து ஆபத்தான நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் நடைபாதையில் செல்பவர்கள் எதிர்பாராத விதமாக கழிவுநீர் கால்வாய்க்குள் விழுந்து அசம்பாவிதம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக வேதனை தெரிவிக்கும் பொதுமக்கள் உடனடியாக அதிகாரிகள் சீரமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த இடத்துல ஒரு பெரிய பாதாள பள்ளமாயிடுச்சு, திடீர்னு விழுந்துச்சு. இதில் நிறைய சின்ன சின்ன பசங்களாம் வழியில் போகுது. நேற்று நைட்டு தான் இதுமாரி ஆயிடுச்சு. இது எதனா ஆளுங்க எதனா நடமாட பசங்க சின்ன சின்ன பசங்களாம் போகும்போது எதனா உள்ளே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது யாருமே கவனிக்காத நைட்டில் எதனா போயிட்டாங்கன்னா வம்பு பூச்ச வேலை. நம்ம நைட் டியூட்டியில் இருக்கிறேன், இருந்தாலும் நம்ம வெளியில் உள்ள வேலை, எனக்கு வெளியில் பார்த்துன்னு இருக்க முடியாதுல்ல சில நேரத்தில். இதை நீங்கள் ஒரு கார்ப்பரேஷன் ஆளை வச்சு ஒரு நடவடிக்கை எடுங்க. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கூத்தனூரில் அமைந்துள்ள சரஸ்வதி அம்மன் கோயிலில் சரஸ்வதி பூஜை விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தென்னிந்தியாவிலேயே கல்வி தெய்வமான சரஸ்வதி தேவிக்கென்று கூத்தனூரில் பிரத்யேக கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு சரஸ்வதி அம்மனுக்கு சிறப்பு அலங்கார அபிஷேகங்கள் நடைபெற்றது. அப்போது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறக்க வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட அதிமுக செயலாளர், நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் காமராஜ் குடும்பத்துடன் வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்தார். தருமபுரி மாவட்டம் கசியம்பட்டி அருகே சரக்கு லாரி மீது மினி லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் மினி லாரி ஓட்டுநர் உயிரிழந்தார். சேலத்தில் இருந்து பிளாஸ்டிக் பால் கேன்களை ஏற்றிக்கொண்டு பாலக்கோடு நோக்கிச் சென்ற மினி வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற சரக்கு லாரி மீது மோதியது. இதில் மினி வேனை ஓட்டி வந்த ராகேஷ் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் ஒக்கூரில் ஆயுத பூஜை விழாவையொட்டி மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. ஒக்கூர், திருப்பத்தூர் நெடுஞ்சாலையில் நடைபெற்ற பந்தயத்தில் சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 38 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. சிறிய மாட்டு பிரிவிற்கு 6 கிலோமீட்டர் தூரமும் பெரிய மாட்டு பிரிவிற்கு 8 கிலோமீட்டரும் எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது. அப்போது சாலையின் இருபுறங்களிலும் நின்ற பொதுமக்கள் ஆரவாரத்துடன் போட்டியை கண்டு ரசித்தனர்.
இரண்டாவதாக மணக்கரை நவம்பரா தேனி மாவட்டம் கோம்பை வேல்முருகா இரண்டாவது துறையிற்கு ஒன்றல்ல இரண்டாவது உணவரைக்கவனே மணக்கரை பதியா கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே ஆதிவராகநல்லூர் கிராமத்தில் நவராத்திரி திருவிழாவையொட்டி மங்கள சண்டி மகா யாகம் விமர்சையாக நடைபெற்றது. மகா யாகத்தையொட்டி வேலு நாச்சியாருக்கு சீர்வரிசை எடுத்துக்கொண்டு பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து 108 கன்னியா பூஜை, 108 சுக்கிரவர்ணி பூஜை உள்ளிட்டவைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஆயுத பூஜையொட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் பூஜை செய்து கொண்டாடினர். 50க்கும் மேற்பட்ட ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களது ஆட்டோக்களை சுத்தம் செய்து மாலை, வாழைமரம் உள்ளிட்டவற்றால் அலங்காரம் செய்து வரிசையாக நிறுத்தி வைத்து பூஜை செய்தனர். தொடர்ந்து தங்களது வாகனங்களை எடுத்துக்கொண்டு ஒன்றன் பின் ஒன்றாக ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலையில் வலம் வந்து ஆயுத பூஜையை கொண்டாடினர். ஆயுத பூஜைக்கு பயன்படுத்தப்படும் பூக்கள், அலங்கார பொருட்கள், பொறி, கடலை உள்ளிட்ட பொருட்களின் விலை உயர்ந்ததால் வியாபாரம் மந்தமாகியுள்ளதாக வியாபாரிகள் வேதனை அடைந்தனர். லட்சக்கணக்கில் முதலீடு செய்து பொறி வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகள் சென்னை கோயம்பேடு சந்தையில் அனைத்து பொருட்களும் விற்பனை செய்யும் இடத்தில் இடம் ஒதுக்காமல் வேறு இடத்தை ஒதுக்கியதால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வாடகை வசூலிக்கும் விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் சரியான இடத்தை ஒதுக்காததால் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டினர். வியாபாரம் சரி கிடையாது. எங்களுக்கு நாங்கள் எத்தனை அந்த பொருளெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. எங்களுக்கு இடம் பூ மார்க்கெட்டில் விடல, பூண்டு மார்க்கெட்டில் விட்டதுனால ஜனம் ஏறல. ஜனத்துங்களுக்கு தெரியல. ஒரு பொருளுக்கோசம் பூண்டு மார்க்கெட்டுக்கு போகிறதான்ட்டு பூசணிக்காய், பழங்காய் இதெல்லாம் மொத்தமாக ஒரே இடத்துல இருந்தால் தான் எங்களுக்கு பொறி வியாபாரம் ஆகும். அதனால் ஜனங்க அலைஞ்சி வாழைக்கண்ணுக்கு ஒரு பூசணிக்காய் ஒரு இடம், இந்த மாதிரி அதாவது ஒரு இடத்துல விட்டாக்கா ஜனம் அலைஞ்சி பொறி கடைக்கு ஏற மாட்டுது. பூண்டு மார்க்கெட்டை விட்டதுனால ஜனத்துங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டுது. நாங்கள் எடுத்துன்னு வந்து வச்சதுனால எங்களுக்கு நஷ்டம்தான். சென்னை திருவொற்றியூர் தியாகராய சுவாமி கோயிலுக்குள் திமுக பிரமுகர் ஒருவர் தனது புகைப்படத்துடன் கூடிய பேனரை வைத்து அராஜகத்தில் ஈடுபட்டதால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர். நவராத்திரி விழாவை முன்னிட்டு 9வது நாளாக இசை கச்சேரி நடைபெற உள்ளது. இதற்காக விடியா திமுக பிரமுகர் தனியரசு தனது புகைப்படத்துடன் கூடிய பேனரை கோவிலுக்குள் வைத்து விளம்பரம் தேடியதற்கு பக்தர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகராட்சியில் ஆழ்துளை கிணறுகளை உரிய முறையில் பராமரிக்காததால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. செங்கம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகளில் இருந்து குடிநீர் தொட்டிகளுக்கு நீரேற்றப்பட்டு அவற்றை பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் ஆழ்துளை கிணறுகள் பராமரிக்கப்படாததால் தண்ணீர் தடைப்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை விடிய அரசின் நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வெள்ளி அருவி அருகே உள்ள வனப்பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட மாத்திரைகள் வீசப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சோலைக்குருவி என்ற அமைப்பினர் கல்லூரி மாணவர்களுடன் சேர்ந்து வனப்பகுதியை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட போது மூட்டையில் மாத்திரைகள் இருந்தது தெரிய வந்தது. அதில் சில மாத்திரைகள் மட்டுமே காலாவதியாக இருந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் விநியோகிக்கப்படும் மாத்திரைகளா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஸ்டாலின் அரசின் வனத்துறையினர் முறையான கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த அண்ணாமலை நகரில் சாலையின் நடுவே உள்ள மின்கம்பங்களை அகற்றாமல் புதிதாக தார் சாலை போடப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சாலை விரிவாக்கம் செய்யப்பட்ட நிலையில் சாலையின் நடுவே உள்ள மின்கம்பங்களை அகற்றக் கோரி பலமுறை தெரிவித்தும் விடியா திமுக அரசின் மின்வாரிய அதிகாரிகள் அகற்றவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மின்கம்பங்களை அகற்றாமல் தார் சாலை போடப்பட்டுள்ளதால் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் மக்களின் வரிப்பணம் வீணாவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தேவன்குடி மற்றும் தரசூர் உள்ளிட்ட கிராமங்களில் போர்வெல் பாசனத்திற்காக பயன்படும் 4 மின் மோட்டார்களில் இருந்து மின் ஒயர்கள் மற்றும் காப்பர் கம்பிகளை சிலர் திருடி சென்றுள்ளனர். சுமார் 80,000 மதிப்புள்ள ஒயர்கள் திருடப்பட்டதால் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர்.
கடலூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் கிராமம் அம்பேத்கர் தெருவில் வடிகால் வாய்க்காலை ஊராட்சி நிர்வாகம் தூர்வாராத நிலையில் தங்களுக்குள் பணம் வசூலித்து பொதுமக்கள் ஜேசிபி எந்திரம் மூலம் தூர்வாரிய போது வேண்டுமென்றே சிலர் தகராறு செய்து தடுத்து நிறுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 3 கிலோமீட்டர் வாய்க்கால் 500 மீட்டர் கூட இல்லாமல் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நிலையில் புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்காததால் வேதனை அடைந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். மேற்கால வாய்க்கால அவங்க கொல்லையை நறுக்கிட்டாங்க. அந்த புறம்போக்கு வாய்க்கால் பெரிய வாய்க்கால், அந்த வாய்க்காலை புதேரி வாய்க்கால் தான் தண்ணி ஒழுங்காக போகும். ரெண்டாவது தெருவுக்கு மேற்கால ஒரு வாய்க்கால் இருக்குது, அதையும் கிளியர் பண்ணல, அதையும் கொல்லியாக்கிக்கிட்டாங்க. மூணாவது இந்த வாய்க்காலும் கொல்லியாக்கிக்கிட்டாங்க. இங்கேயும் தண்ணி கிளியராக போகல. ஊரில் பூந்தடிச்சு வீட்டுலாம் முன்னாடி இருந்து ஜனங்க எல்லாம் வெளியில் தான் கிடக்கு கராம்புறான்னு கற்றுக்கிட்டு. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி பெரிய குளத்தில் அனுமதிக்கப்பட்ட நேரம் கடந்த பின்பும் சட்டவிரோதமாக மணல் அள்ளிய திமுக நகர பஞ்சாயத்து தலைவர் மகன் பிடிபட்டார். பஞ்சாயத்து தலைவர் இசக்கித்தாய் தனது அதிகார பலத்தால் மணல் அள்ள அவரது மகன் சுரேஷுக்கு வருவாய்த்துறையினரிடம் அனுமதி பெற்றதாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் மாடல் அரசின் திமுகவினர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பொதுமக்களுக்கு இடையூறு செய்வதுடன் கனிம வள கொள்ளையில் ஈடுபடுவதும் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.